அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸையிதினா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம் அலைஹி. நம்முடைய இஸ்லாமிய அமல்கள் சேனலில் என்று பார்க்கக்கூடியது கியாமத்து நாளின் 12 கூட்டத்தினர்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை கடைசி வரைக்கும் கேளுங்க, அப்போ தான் அந்த பயானின் விளக்கம் உங்களுக்கு புரிய வரும். ஒரு தடவை ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல் அலி அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சன்னிதானத்திற்கு சென்று, இறை தூதர் அவர்களே, சூர் ஊதப்படும் நாளிலே ஜனங்கள் பல கூட்டத்தினராக வருவார்கள் என்று இறைவன் கூறினானே, அதன் கருத்து என்ன என்று விளக்கம் கேட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களின் தாடி ஆடைகள் எல்லாம் நனையும் வரை அழுதார்கள். ஓ முஆதே, நீர் மாபெரும் விஷயத்தை பற்றி கேட்டு விட்டீர்கள் என்று கூறி அவர்கள் கேட்ட அந்த கேள்விக்கு பதில் கூறினார்கள். சூர் ஊதப்படும் நாளிலே என் உம்மத்தினர்கள் 12 கூட்டத்தினராக எழுப்பப்படுவார்கள் என்று கூறி கீழ்கண்ணும் விளக்கங்களை கூறினார்கள். ஒரு கூட்டத்தார் கை கால்கள் இல்லாதவர்களாக எழுப்பப்படுவார்கள். அப்போது இறைவனிடமிருந்து, இவர்கள்தான் அண்டை வீட்டாரை துன்புறுத்தியவர்கள், இவர்களை நரகத்திற்கு அழைத்து செல்லுங்கள், இவர்களுக்கு தண்டனை இதுதான் என்று ஒரு சப்தம் வரும். அதன்படி அவர்களை மலக்குகள் அழைத்து சென்று நரகத்தில் தள்ளுவார்கள். இரண்டாவது கூட்டத்தினர் பன்றியின் ரூபத்தில் எழுப்பப்படுவார்கள். அப்பொழுது இறைவனிடமிருந்து, இவர்கள்தான் தொழுகையை தொழாதவர்கள், இவர்களையும் நரகத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என்று சப்தம் வரும். அவர்களை மலக்குகள் அழைத்து கொண்டு நரகத்திற்கு தள்ளுவார்கள். மூன்றாவது கூட்டத்தினர் மலை போன்று வெயிறு பிரிந்தவர்களாக எழுப்பப்படுவார்கள். இவர்கள்தான் ஜக்காத்தை கொடுக்காதவர்கள், இவர்களையும் நரகத்திற்கு அழைத்து செல்லுமாறு இறைவனிடமிருந்து ஒரு சப்தம் வரும். அவர்களை மலக்குகள் அழைத்து சென்று நரகத்தில் தள்ளுவார்கள். நான்காவது கூட்டத்தினர் வாய்களில் இரத்தம் அணிந்தவர்களாக எழுப்பப்படுவார்கள். இவர்கள் மற்றவர்களை புறம்பேசி தெரிந்தவர்கள், இவர்களையும் நரகத்திற்கு அழைத்து செல்லுங்கள், இதுதான் இவர்களின் தண்டனை என்று ஒரு சப்தம் வரும். அவர்களை மலக்குகள் அழைத்து சென்று நரகத்தில் தள்ளுவார்கள். ஐந்தாவது கூட்டத்தினர் துர்நாற்றமுடையவர்களாக எழுப்பப்படுவார்கள். இவர்கள்தான் அல்லாஹ்வை பயப்படாமல் ஜனங்களை பயந்து மறைமுகமாக பல பாவங்களை செயல்களில் ஈடுபட்டவர்கள், இவர்களையும் நரகத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என்று இறைவனிடமிருந்து ஒரு சப்தம் வரும். அவர்களையும் மலக்குகள் அழைத்து சென்று நரகத்தில் தள்ளுவார்கள், இதுதான் இவர்களின் தண்டனை என்று கூறப்படும். ஆறாவது கூட்டத்தினர் கழுத்து அறுபட்டவர்களாக எழுப்பப்படுவார்கள். இவர்கள்தான் பொய் சத்தியம் செய்தவர்கள், இவர்களையும் நரகத்திற்கு அழைத்து செல்லுங்கள், இவர்களுக்கு இவைதான் தண்டனை என்று ஒரு சப்தம் வரும். அவர்களை மலக்குகள் அழைத்து சென்று நரகத்தில் தள்ளுவார்கள். ஏழாவது கூட்டத்தினர் வாய்களில் சீல்வசலம் வடிந்தவர்களாக எழுப்பப்படுவார்கள். இவர்கள்தான் தெரிந்த விஷயத்திற்கு சாட்சி சொல்ல மறுத்தவர்கள், இவர்களையும் நரகத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என்று இறைவனிடமிருந்து ஒரு சப்தம் வரும். அவர்களை மலக்குகள் அவர்களை அழைத்து நரகத்திற்கு தள்ளுவார்கள். எட்டாவது கூட்டத்தினர் தலைகீழாக எழுப்பப்படுவார்கள். இவர்கள்தான் விபச்சாரம் புரிந்து பாவ மன்னிப்பு தேடாமல் மரணித்தவர்கள், இவர்களையும் நரகத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என்று இறைவனிடமிருந்து ஒரு சப்தம் வரும். அவர்களை மலக்குகள் அழைத்து சென்று நரகத்தில் தள்ளுவார்கள். ஒன்பதாவது கூட்டத்தினர் முகம் கருத்தவர்களாகவும் நெருப்பால் வயிறு நிரப்பப்பட்டவர்களாகவும் எழுப்பப்படுவார்கள். இவர்கள்தான் அனாதைகளின் சொத்துக்களை அநீதமாக உண்டவர்கள், இவர்களை நரகத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என்று இறைவனிடமிருந்து ஒரு சப்தம் வரும். அவர்களை மலக்குமார்கள் அழைத்து கொண்டு நரகத்திற்கு தள்ளிவிடுவார்கள். 10வது கூட்டத்தினர் குஷ்டரோகிகளாக எழுப்பப்படுவார்கள். இவர்கள்தான் பெற்றோர்களை துன்புறுத்தியவர்கள், இவர்களையும் நரகத்திற்கு அழைத்து செல்லுமாறு இறைவனிடமிருந்து ஒரு சப்தம் வரும். மலக்குமார்கள் அவர்களை அழைத்து கொண்டு நரகத்திற்கு தள்ளுவார்கள். 11வது கூட்டத்தினர் குருடராகவும் மாட்டின் கொம்பு போன்ற பற்கள் உடையவர்களாகவும்
நெஞ்சு வரை உதடு தொங்கியவர்களாகவும் எழுப்பப்படுவார்கள். இவர்கள்தான் மதுபானம் அருந்தியவர்கள். இவர்களையும் நரகத்திற்கு அழைத்துச் செல்லுமாறு இறைவனிடமிருந்து ஒரு சப்தம் வரும். அதன்படி மலக்குகள் அவர்களை அழைத்துச் சென்று நரகத்தில் தள்ளுவார்கள். 12வது கூட்டத்தினர் 14ஆம் இரவின் பூரண சந்திரன் போன்ற முகம் உள்ளவர்களாக எழுப்பப்படுவார்கள். இவர்கள் ஐவேளை தொழுகையை பேணித் தொழுதவர்கள் மற்றும் நல்ல அமல்கள் புரிந்தவர்கள், பாவங்களை விட்டும் நீங்கி பாவ மன்னிப்பு தேடியவர்கள். ஆதலால் இவர்களுக்கு சொர்க்கமும் பிழை பொறுத்தலும் கூலியாகும். இவர்களை அழைத்துச் சென்று சொர்க்கத்தில் நுழை செய்யுங்கள் என்று இறைவனிடமிருந்து ஒரு சப்தம் வரும். அவ்வாறு மலக்குகள் அழைத்துச் சென்று சொர்க்கத்தில் நுழை செய்வார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மேற்கூறிய 12 கூட்டத்தினர்களை பற்றி நாம் அறிந்திருந்திருப்போம். இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த 11 கூட்டத்தினரை விட்டும் நீங்கி 12வது கூட்டத்தினரை போன்று ஐவேளை தொழுகையை பேணி மற்றும் நல்ல அமல்களை புரிந்து அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டு அல்லாஹ் நாம் அனைவருக்கும் சொர்க்கத்தை நுழையக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது மாதிரியான சிறப்பான வீடியோக்கள் உங்களை வந்தடைய வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள் என்றால் நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களை வந்தடையும்.